Baby photos, please. பேபி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண போட்டோஸ் எதுவுமே குவாலிட்டி இல்லாம வந்திருக்கு. ப்ளீஸ் நல்ல குவாலிட்டியில அனுப்பேன். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து கொடுத்து டெய்லி டார்ச்சர் அனுபவிக்கிறீங்களா? இல்லாட்டி நீங்கள் சாம்சங் யூஸராக இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ் உங்கள் ஆப்பிள் யூசர்ஸ்ட்ட இருந்து எடுத்துக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு இப்போ வந்துருச்சு சொல்யூஷன். உங்கள் கையில் தேவை லேட்டஸ்ட் சாம்சங் ஃபோன் ஒன்று மட்டும்தான். உங்கள்கிட்ட S26 சீரீஸ், S25, S24 சீரீஸ் இல்லாட்டி சில மிட்ரேஞ்ச் ஃபோன்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இதுகளுக்கு இப்போ வந்துருச்சு One UI 8.5 அப்டேட். ப்ரிசைஸ்லி சொல்ல போனால் S26 சீரீஸ், S25 சீரீஸ், S24 சீரீஸ், S23 சீரீஸ், அது இல்லாமல் Z Fold 7, Z Fold 6, Z Fold 5 வரைக்கும் வந்திருக்கு. அது இல்லாம சில மிட்ரேஞ்ச் கேலக்ஸி ஃபோன்ஸ் இருக்கும். A56, A36, A55 and A35 இந்த மாதிரி மிட்ரேஞ்ச் சாம்சங் ஃபோன்களுக்கும் இந்த One UI 8.5 இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. உங்களோட ஃபோனில் செட்டிங்ஸில் போயிட்டு அப்டேட்டுக்கு சர்ச் பண்ணுங்கள். அப்டேட் சர்ச் பண்ணால் உங்களுக்கு இந்த One UI 8.5 அப்டேட் செட்டிங்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்கும். இதில் நீங்கள் ஆல் சேஞ்சஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் சேஞ்சஸில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா குயிக் ஷேருங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த குயிக் ஷேரில் பார்த்தீங்கன்னா ஷேர் வித் ஆப்பிள் டிவைசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வருது. இது ஆக்சுவலாக என்ன ஆப்ஷன்னா, இவ்வளோ நாள் நாங்கள் ஆப்பிள் டு ஆப்பிள் பண்ணிக்கிட்டு இருந்த ஏஆர் ட்ராப் வந்து இப்போ சாம்சங்லேயும் அவைலபிளாக இருக்குது. சாம்சங் டு ஆப்பிள், ஆப்பிள் டு சாம்சங் உங்களுக்கு ஃபைல் ஷேர் பண்ணிக்கலாம், வேறு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் இல்லாமல். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இப்போயே உங்களோட ஃபோன் எடுத்து One UI 8.5க்கு உங்களோட சாம்சங் டிவைஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஆப்பிள் ஃபோனில் ஏஆர் ட்ராப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஏஆர் ட்ராப்பில் மறக்காமல் ரிசீவிங் everyone for 10 minutesனு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு முதல்ல 2 ஃபோனுமே ஒரே வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகி இருக்கணும். அதுக்கு பிறகு சாம்சங் ஃபோனில் ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் குயிக் ஷேருக்கு போங்க. குயிக் ஷேருக்கு போனீங்கன்னா இதில் ஏர் ட்ராப் ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஐஃபோனை சாம்சங் ஃபோனில் காட்டும். அதுக்கப்புறம் சாம்சங் ஃபோனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஐஃபோனில் ரிசீவ் ஆகிரும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஐஃபோன் டு ஐஃபோன் அனுப்புறது போல் உங்களுக்கு அந்த பிக்சரை சாம்சங் டு ஐஃபோன் அனுப்பிக்கலாம். ஐஃபோனுக்கு ரிசீவ் பண்ண பிறகு அதே ஃபோட்டோவை வைஸ் வர்ஸாக நீங்கள் சாம்சங்க்கு அனுப்பிக்கலாம். சாம்சங்க்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஏர் ட்ராப்க்கு போங்க. மறக்காமல் சாம்சங் ஃபோனில் சென்ட் இருக்கிறத ரிசீவ்னு கீழே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனில் சாம்சங் ஃபோனை காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது சாம்சங் ஃபோனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்சங் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு. அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சர் ஐஃபோனில் இருக்க பிக்சர் அப்படியே சாம்சங் ஃபோனுக்கு வந்துடும். இனிமேல் நீங்கள் எதுக்குமே வரி பண்ணாமல் சாம்சங் ஃபோனில் எடுக்கிறத ஈஸியாக ஆப்பிள் ஃபோனுக்கு அனுப்பிக்கலாம். ஆப்பிள் ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோவை குவாலிட்டியே குறையாமல் சாம்சங் ஃபோனுக்கு அனுப்பிக்கலாம். ஆர் யூ ஹாப்பி?